ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற சரிகமபா நிகழ்ச்சியில டிஆர்பிக்காக எமோஷனல் ட்ராமா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்குது. இதை பத்தி அந்த நிகழ்ச்சியில நடுவராக இருக்கிற பாடகர் ஸ்ரீனிவாஸ் ஒரு பேட்டியில பேசியிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில என்ன நடக்குது, நாங்க எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கறத பத்தி வெளிப்படையா அந்த பேட்டியில பேசியிருக்காங்க. அந்த வகையில இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிற போட்டியாளர்கள் ரொம்பவே எளிமையான சூழல்ல இருக்கிறதாகவும், அதே மாதிரி சிலரோட கதைகளை கேட்கும்போது அங்கிருக்கிற நடுவர்கள் கண்கலங்கி அழுதுறாங்க. இதெல்லாம் டிராமா, மக்களை ஏமாத்தி டிஆர்பிக்காக இந்த மாதிரி காட்சிகள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்குது. இதை பத்தி பாடகர் ஸ்ரீனிவாஸ் ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரிகமபா நிகழ்ச்சியில எமோஷனல் டிராமா அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் தெரியல, எல்லாமே உண்மையாத்தான் நடக்குது. சில இடங்கள்ல எமோஷனல் வெளிப்படுது அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில சில சம்பவங்கள் நடக்குது. சரிகமபா நிகழ்ச்சியில எமோஷனல் டிராமா நடக்காது. தன்னிச்சையா ஒரு எமோஷனல் வரும்போது ஹியூமன் ரியாக்ஷன் தான் அது. ஒரு ஹியூமன் ஸ்டோரி வரும்போது எல்லாருக்குள்ள இருக்கிற ஹியூமன் ரியாக்ஷன் வெளியில வரும். இது டிராமா கிடையாது, நிஜம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க நின்னா தான் தெரியும். இந்த ஷூட்டிங்கை நீங்க நேர்ல பார்த்தா இது டிராமா கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு வேறொரு மூட்ல இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு இது தப்பா கூட தெரியலாம். ஏன்னா இப்போதைய காலகட்டத்தில் யாரையும் நம்ப முடியல. ஆனால் நம்புங்க, மனுஷங்களை நம்பணும், எல்லாரையும் நம்பணும். நம்பி அந்த நிகழ்ச்சியை பார்த்தா உங்களுக்கு அங்கே நடக்கிற யதார்த்தம் புரியும். அதை உணரலை அப்படின்னா அது உங்களுக்கு தான் லாஸ் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடகர் ஸ்ரீனிவாஸ் பேசியிருக்கிறாங்க. அதே நேரம் சமீபத்தில் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட இலங்கையை சேர்ந்த பாடகி ஸ்னேகாவோட ட்ரெஸ் பற்றின சர்ச்சைகள் கூட அதிகமாக இருந்துச்சு. அதாவது ஸ்னேகா இலங்கையில் ஏற்கனவே ஒரு ரியாலிட்டி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க விலையுயர்ந்த ட்ரெஸ்ஸு, நகையெல்லாம் போட்டு கலந்துக்கிட்டாங்க. ஆனால் சரிகமபா நிகழ்ச்சியில் அவங்க ரொம்பவும் ஏழ்மையான சூழலில் இருக்கிற மாதிரி நகைகள் மற்றும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு சரிகமபா நிகழ்ச்சியோட டிஆர்பிக்காக இந்த மாதிரி அந்த பொண்ணை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணும் அவங்களோட குடும்பத்தினரும் பதிலடி கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தங்களோட குடும்பமே தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், சொந்த வீடு கூட கிடையாது. இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதை கூட இலங்கை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தான் பணம் சேகரித்து அனுப்பி வச்சாங்க. அதே மாதிரி இலங்கையிலிருந்து ஸ்னேகா தனியா தான் இந்த நிகழ்ச்சிக்கு பாட வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இலங்கை தனியார் நிகழ்ச்சியில ஸ்னேகா பாடும்போது அந்த நிகழ்ச்சி நடத்தினவங்களே அவங்களுக்கு ட்ரெஸ், நகை எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பஸ்ஸு கூட அவங்க காசு கொடுத்தனால தான் அந்த நிகழ்ச்சியில ஸ்னேகானால கலந்துக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் அவங்களோட குடும்பத்தினரும் விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மை நிலவரம் பலருக்குமே தெரிய வந்துச்சு. ஆனாலும் அந்த பாடகி ஸ்னேகா அதிகமாக ட்ரோல் பண்ணப்பட்டதை பற்றி அவங்களோட குடும்பத்தினரையும் வருத்தம் அடைய வச்சிருக்குது. அதே மாதிரி சரிகமபா நிகழ்ச்சியை பற்றின நெகட்டிவ் கமெண்ட்களுக்கு இப்போ பாடகர் ஸ்ரீனிவாஸ் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அதை பலருமே பாராட்டி வந்துட்டு இருக்கிறாங்க.